வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆன ரகுதாத்தா படம் இப்போ G5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ நான் ஓடிடியில் பார்த்தேன். இந்த படம் ரகுதாத்தா எப்படி சுரேஷ் வந்து ரொம்ப ஃபார்வர்டான பொண்ணாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட கேரக்டர் எப்படின்னா பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், அடக்கொடுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து அதுபோக இவங்க வீட்டில் வந்து இவங்க கல்யாணத்தை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஊரில் வந்து ஹிந்தி திணிப்பு வருது ஒரு கட்டத்தில், அதையுமே எதிர்த்து போராடி ஹிந்தி சொல்லித்தர வர்றவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த கதை. இடத்துல வந்து கேன்சர் வந்துடுது. ஸோ அவர் வந்து இவர் கடைசி ஆசை வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாணத்தை வந்து கீர்த்தி சுரேஷ் மேலே வந்து திணிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் பேங்க்ல வேலை பார்க்கறனால அவரோட ப்ரொமோஷனுக்காக அவர் படத்தில் நடிச்சிருக்கிற ரவீந்திர விஜய் அவரோட கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அற்புதமாக வந்து எழுதியிருக்கிறாங்க. அவரோட டிரான்சிஷன் பாட்டுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கர் அப்புறம் திவ்யதர்ஷினி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அது போக 2 வகையான திணிப்புகளை வந்து பெண்கள் மேல வைக்கிறதுனால இந்த படம் வந்து பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ ஒன்று வந்து ஹிந்தி திணிப்பு, அது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். இன்னொன்று வந்து கல்யாண திணிப்பு, அது வந்து பெண்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஸோ வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபேமிலி ஒர்த் வாட்சபிள். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து காமெடிகள் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் G5ல ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க மறக்காம இந்த படத்தை G5ல பாருங்க. பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க. நான் மீண்டும் அடுத்தடுத்து நல்ல படங்களுடன் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.